அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். சமீபத்தில், அதாவது 2022ஆம் ஆண்டு மின்சார சட்ட விதிகளில் ஒரு திருத்தம் செய்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரிசோர்ஸ் அடிக்குவேசி பிளான் என்ற ஒரு ரெகுலேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள். ரிசோர்ஸ் அடிக்குவேசி என்று சொன்னால் வளங்கள், நம்மிடம் இருக்கும் வளங்கள் போதுமானதாக இருக்கிறதா என்பதை கண்டறிவது. எப்படிப்பட்ட வளங்கள்? நாம் நமது மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். அதை எப்படியெல்லாம் கண்டறிய முடியும் என்கின்றதற்கு அவர்கள் ஒரு சில வழிமுறைகளையும் வகுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு சிலவற்றை loss of load probability, expected energy not served, even normalized energy not served, optimal planning reserve margin, determination of capacity credits for renewable resources, marginal cost of reducing load shed. மேலும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், அதாவது கன்வென்ஷனல் ஜென்ரேஷன் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ஆர்பிஓ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ஆப்ரேட்டிங் ஸ்பின்னிங் ரிசர்வ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், டிமாண்ட் ரெஸ்பான்ஸ், இது போன்ற நாம் சந்திக்கும் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்கள் பற்றியான ஒரு தெளிவான புரிதலை கொண்டிருந்தால், அதன் அடிப்படையில் நாம் நமது மின்சார தேவைக்கான திட்டமிடலை செய்து நாம் ஆப்டிமமாக இந்த மின்சாரத்துறை செயல்பட முடியும். அப்போ ரிசோர்ஸ் அடிக்குவேசி, வளங்கள் போதுமான தன்மை என்பதை நாம் எப்படி உறுதி செய்வது என்று சொன்னால், நம்மிடம் மின்சாரத்திற்கான வளங்கள் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். நமது மின்சார தேவை இது ஒரு மாறும் தன்மை கொண்டது. ஒரே அளவில் நமது தேவை இருப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாகவும் மற்ற நேரங்களில் குறைவாகவும் தேவை இருக்கிறது. எனவே இந்த மின்சார தேவையை நாம் எப்படி பூர்த்தி செய்வது? இருக்கிற வளங்களை அதிகமாக ரிசர்வ் செய்து வைத்து அதன் மூலம் நிறைய பணத்தை முதலீடு செய்து விரயமாக்குவதோ, இல்லாத குறைவான வளங்களை கொண்டு நாம் நிறைவான மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்ற போது நாம் இந்த மின்சார தேவையை எப்படி பூர்த்தி செய்வது என்பதுதான் இந்த ரிசோர்ஸ் அடிக்குவேஷனுடைய முக்கியமான நோக்கம். அதன் அடிப்படையில் மற்ற அனைத்து மாநிலங்களில் உள்ள மின் பகிர்மான கம்பெனிகளும் ரிசோர்ஸ் அடிக்குவேசி பிளான் அடுத்த 10 வருடங்களுக்கான திட்டமிடுதலை செய்து ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த ரிசோர்ஸ் அடிக்குவேசி பிளானை கண்காணிப்பதற்கும் ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நமது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் எதையும் செய்ததாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது இது தேவை, ஆனால் இவர்கள் அதில் ஆர்வம் செலுத்தவில்லை என்பதால் தான் பல அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான திட்டங்கள் பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்யப்பட்டும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இது போன்ற நிறைய குளறுபடிகள், எதையும் ஆய்வுக்கு உட்படுத்தாததனால் ஆண்டுக்கு ஆண்டு மின்சார கட்டணம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. எனவே இது பற்றியான சாதக பாதக அம்சங்களை பற்றி விவாதிப்பதற்கு தான் அந்த கூகுள் மீட் சந்திப்பதில் நாம் உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ள சொல்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.